சிவம் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, சக்தியிலே நாதம் தோன்றி, நாதத்திலே விந்து தோன்றி, விந்துவிலே சதா சிவம் தோன்றி, சதா சிவத்திலே மகேஸ்வரன் தோன்றி, மகேஸ்வரனில் ருத்ரன் தோன்றி, ருத்ரனில் விஷ்ணு தோன்றி, விஷ்ணுவில் பிரம்மா தோன்றி, பிரம்மாவில் நாகாயம் தோன்றி, இப்படியெல்லாம் தோன்றுகின்ற பொழுது ஒரு நாளைக்கு இந்த பூமியிலே ஒரு மனிதனாகப்பட்டவன் பிறக்க வேண்டும் அப்படிங்கிற முறையிலே இந்த உலகத்தை சமநிலைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்மையிலே அடியேன் வந்து விட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் என்னுடைய சிரமாகப்பட்டது ஆயத்திட்டு சுக்குரு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய இந்த ஐவகை நிலங்களிலே இன்றைக்கு நான் வந்திருக்கக்கூடிய இந்த இடமோ குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்திலே குடிகொண்டிருக்கக்கூடியது யாரு அப்படின்னா முருகப்பெருமான். அப்படி இருந்திட்டாலும் எல்லாவற்றிற்கும் யாரு? இச்சா சக்தி, கிரியா சக்தி, யோக சக்தி, ஞான சக்தி, பராசக்தி. அந்த சக்தி இல்லையே நமக்கெல்லாம் ஏது புத்தி? அப்பேற்பட்ட அந்த ஆதி பராசக்தியை வணங்கினால் கிடைக்கும் அருமையான ஒரு சித்தி அப்படிங்கிற ஒரு தன்மையிலே இந்த இடத்திலே அந்த அம்மனை வணங்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே அந்த அம்மன் கோவில் கிழக்காலே இவ்வரங்க மேடையிலே தங்களது மத்தியில் நாரதராக வேடம் தோட்டி நடிக்கும் அன்பு சகோதரர் தண்டியந்தலை சேர்ந்த VA செந்தில்குமரன் அவர்களுக்கு 5 ஊர் கிராம பொதுமக்கள் சார்பாக கைத்தறி ஆடை அணிவிக்கப்படுகின்றார்கள். எனக்கும் என்னை போன்ற கலைஞர்களுக்கும் கைத்தறி ஆடை அணிவித்து பெருமை சேர்த்த 5 ஊர் கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கோடான கோடி நன்றி 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 கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது கலை பணியை உங்கள் முன்பு இனிதே சமர்ப்பிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். தந்தல் நன்னன் நன்ன தந்தல் நன்னன் நன்னன்னா அம்மன்
கோயில் கிடக்காரே அன்னவர்கள் கேட்டாலே அம்மன் கோயில் கிடக்காரே அன்னவர்கள் கேட்டாலே நம்ம ஊர் நடுவாளே நிற்கிறதடி அடியே நாட்டு சனம் நம்மளை கண்டு சொக்குதடி நாட்டு சனம் நம்மளை கண்டு சொக்குதடி மூக்கோடு மூக்கு வச்சு மழைய பிறந்து விட்டா மழை தண்ணி நிறைந்து திறந்து விட்டா மனத்துக்கு நிறைஞ்சு விடும் நானோ காத்திருக்கு அந்த காணி வரும் அம்மன் கிழக்காலே அந்த வயல் நீர்க்காலே அந்த அம்மனை இந்த இடத்திலே வணங்கிவிட்டாலும் இந்த இடமோ வேள்விமலை சாரல் இங்கு பல முனிவர்கள் தங்கி தவம் செய்வார்கள். அகத்திய முனிவர், அத்திரி முனிவர், ஆங்கிரச முனிவர், இனிய முனிவர், உருவம முனிவர், கலைக்கோட்டு முனிவர், காசிப முனிவர், கௌதம முனிவர், கூத்த முனிவர், சச்சிதானந்த முனிவர், சனக முனிவர், துருபத முனிவர், பதஞ்சலி முனிவர் என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட முனிவர்கள் எல்லாம் இந்த இடத்திலே இருந்து விட்டாலும் இந்த இடமோ வேள்விமலை சாரல் இங்கு பல முனிவர்கள் தங்கி தவம் செய்வார்கள் அப்படின்னு சொன்ன என எத்தனையோ முனிவர்கள் இந்த இடத்திலே இருந்து விட்டாலும் மினமாகியும் கமடமதாகையும் நேர்வை எடுக்கும் தான் ஏனமாகையும் நராரியாகையும் எண்ணருங்குரலாகையும் கூணல் வாய் மழுத்தரித்த கோவாகையும் அறக்கரை கொலை செய்த வானநாயகனாகையும் நின்ற மாள் மலரடி மரவேலே என்ற திவ்ய மந்திரத்தை உச்சரித்து எனது கழகத்திற்கு இடம் தேடி பூலோகம் வந்தேன் ஆகையினாலே அற்புதமான இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வனத்திற்கு உள்ளே யாராவது இருக்கத்தான் வேண்டும். உள்ளே ஏதாவது கேட்குமா சத்தம்? என்ன சோ? ஆஹா, ஆலோலம் சோ, ஆலோலம் சோ, ஆலோலம் சோ என்ற அற்புதமான கானம். இந்த கானம் கேட்டவுடன் ஓம் 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 என்று உச்சரிப்பது போல ஆலோலம் எனும் கானம் இசைத்து சோ சோ என குரல் கொடுத்து பறவைகளை விரட்ட பாடுவதே நமது யாழ் இசைகளும் மேலாக காது நிற்கிறதே. அப்படிங்கிறதுனாலே இந்த சொல் பதத்தை இசைத்தவள் யாரு அப்படின்னா வள்ளியாகப்பட்டவள். என்ன காரணம் அப்படின்னா ஆதியில் முருகப்பெருமான் கொடுத்த வாக்கு அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்தார். அமிர்தவள்ளியை தெய்வயானை என்ற பெயரிலே திருப்பரங்குன்ற வைத்து திருமணத்தை முடித்து விட்டார். இளையவள் சுந்தரவல்லி ஆகப்பட்டவள் இந்த இடத்திலே அந்த முருகப்பெருமான் நினைத்துக் கொண்டு ஆலோலம் சோ என்று காவல் என்று காத்துக் கொண்டிருக்கிறாள். இது எப்படி உங்க இந்த இடத்துல அந்த முருகப்பெருமானுக்கும் இந்த வள்ளி பிள்ளைக்கும் திருமணத்தை முடிச்சு வச்சிட்டு நம்ம தலத பிச்சா போதும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய சிரசாகப்பட்டதை காப்பாற்றுவது பெருங்கொண்ட விஷயமாக இருந்துட்டாலும் அந்த இடத்துல தக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்மையிலே ஏன்னா இந்த வள்ளியாகப்பட்டவள் இந்த காவலை எவ்வாறு காத்து கொண்டு இருக்கின்றாள் அப்படின்னா காவலோடு காதலும் காதலோடு கவிதையும் புனைகின்ற ஒரு காரணத்தினாலே அந்த கவிதையை இந்த இடத்திலே அரங்கேற்றம் செய்தால் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே சசகணி சபானி சாசா சம சம பனி சபானி சாசா நிச நிச சனி சபானி பாதம பா மம கம பகம கமனி பகஹரி சானி கவிதையரடி நீரம் மனதடிகள் பரிமாறும் நீரம் இனி நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதையரடி நீரம் மலர் கணைகள் பரிமாறும்
அவள் இந்த காவலை இவ்வாறுதான் காதலோடு காத்து கொண்டிருக்கின்றாள் அப்படிங்கிறதை பார்த்து விட்டாலும் 4 பேர் போன பாதையில் போக வேண்டும் அப்படின்னாங்க. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் 4 பேர் மெச்ச வாழ வேண்டும் அப்படின்னா மாதா, பிதா, குரு, தெய்வம் தன்னை 10 மாதம் 300 நாள் சுமந்து இந்த உலகத்திற்கு நம்மை முதலாக கொண்டு வந்தவள் யாரு அப்படின்னா நம்மளை பெற்ற தாயாகப்பட்டவள் அன்னவளைத்தான் முதலாக வணங்க வேண்டும் அப்படின்னாங்க. இன்னைக்கு பெத்த தாயை வணங்குறது என்ன நினைக்கிறது கூட கிடையாது. அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது 5 ரூபாய்க்கு வடை வாங்கி கொடுக்க மாட்டான். ஆனா இறந்த பிறகு 10,000 ரூபாய்க்கு வெடி வாங்கி வெடிப்பான். அதே போல உயிரோடு இருக்கும் பொழுது 1 ரூபாய் சோறு போட்டு கொடுக்காதவன் இறந்த பிறகு கோவிலுக்கு 4 கிடாயை வெட்டி அன்னதானம் பண்ணுவேன். அப்ப இதுல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னா ஒருபோதும் கிடைக்காது. அதற்கு அடுத்தபடியாக யாரை வணங்க வேண்டும் அப்படின்னா தந்தை என்று சொல்லக்கூடிய அப்பாவை வணங்க வேண்டும் அப்படின்னாங்க. ஒருத்தன் 16 வயசுல வேலைக்கு போறேன் அப்படின்னா அவனுக்கு அப்பா சரியில்லைன்னு அர்த்தம். ஒருத்தன் 60 வயசுல வேலைக்கு போறேன் அப்படின்னா அவனுக்கு பிள்ளை சரியில்லைன்னு அர்த்தம். ஆக ஒரு நல்வழியில் நடத்தக்கூடியவர் யாரு அப்படின்னா அவர்தான் தந்தையாகப்பட்டவர். 3வது இடத்துல குரு, 4வது இடத்துல தான் தெய்வத்தை வச்சிருக்காங்க. அதான் பாருங்க, மாதா, பிதா, குரு இந்த 3 பேருடைய ஆசி நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா தெய்வத்தினுடைய ஆசையும் அருளும் என்றைக்குமே நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதே போல இந்த முதல் இடத்துல இருக்கக்கூடியவள் யாரு அப்படின்னா தாயாகப்பட்டவள் அப்படின்னு சொன்னேன். இப்படித்தான் பாருங்க, ஒரு தம்பதியினருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை என்பதே இல்லை. அப்படி குழந்தை என்பதே இல்லாமல் இருக்கின்ற பொழுது அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லா தெய்வத்தினுடைய ஆலயத்திற்கும் சென்று எல்லா தெய்வத்துக்கிட்டையும் போய் வேண்டுனாங்க. அம்மா எங்களுக்கு குழந்தை இல்லை, உங்களுடைய அருளால ஆசையால எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டுகின்ற பொழுது அப்ப நீண்ட நாள் கழித்து தெய்வத்தினுடைய அருளால் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. என்ன குழந்தை அப்படின்னா அங்க ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது. அப்படி ஆண் குழந்தை பிறந்து அந்த ஆண் குழந்தைக்கு தக்க பருவம் வந்துருச்சு. அதாவது திருமணம் முடிக்கக்கூடிய வயது வந்து விட்டது. அப்படி திருமணம் முடிக்கக்கூடிய வயது வந்த பிறகு பெத்தவங்களுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா ஆகா நம்ம பிள்ளைக்கு திருமணம் முடிக்கக்கூடிய வயசு வந்துருச்சு, நல்ல ஒரு பெண்ணை பார்த்து நமது பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசை வந்து என்ன பண்ணாங்க, ஊர் உலகமெல்லாம் தேடி நல்ல ஒரு பெண்மகளை பார்த்து தனது ஆண்மகனுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அப்படி திருமணம் பண்ணி உடனே வீட்டுக்கு வந்தா பாருங்க மருமக. அப்படி வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்ச உடனே அப்பதான் கணவனை பார்த்து சொன்னாலாம், ஏங்க ஒண்ணு இந்த வீட்டுல உங்க அம்மா இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும், நல்ல முடிவா எடுங்க அப்படின்னு யாரு வீட்டுக்கு வந்த மருமக சொன்னாலாம். அப்பதான் கணவன் கேட்டானா, அம்மா எங்க அம்மாவை என்ன பண்ண சொல்ற அப்படின்னு, உங்க அம்மாவை கொண்டு போய் அநாதை இல்லத்துல சேர்த்துட்டு வாங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்த மருமக சொன்னாலும். அப்பதான் பாருங்க கணவன் சொன்னானா, ஒருபோதும் பெற்ற தாயை கொண்டு போய் ஒருபோதும் நான் அநாதை இல்லத்துல சேர்க்க மாட்டேன், வேற ஏதாவது நீ சொல்லுமா நான் கேட்கிறேன் அப்படி சொல்கின்ற பொழுது அப்பதான் மனைவி சொன்னாலா, சரிங்க உங்க அம்மாவை கொண்டு போய் நீங்க அநாதை இல்லத்துல சேர்க்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு திண்ணை இருக்கு பாருங்க, அந்த திண்ணையில தான் உங்க அம்மா தூங்கணும், அந்த திண்ணையில தான் உங்க அம்மா இருக்கணும், இனிமேல் உங்க அம்மா வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அப்படி இதுக்கு நீங்க சம்மதிக்கல அப்படின்னா எங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிருவேன் அப்படின்னு சொல்ல அப்பதான் பாருங்க கணவனாகப்பட்டவள் காமமாகப்பட்டது அவனுடைய கண்ணை மறைத்து விட்டது. அப்பதான் பாருங்க மனைவியுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு சரிமா நீ சொன்னதை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாயின் தலகாணி எடுத்துட்டு போய் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திண்ணையில வச்சுட்டு அப்பதான் பெத்த தாயை பார்த்து சொன்னானா, அம்மா நீங்க இனிமேல் வீட்டுக்குள்ள வர வேண்டாம், உங்களுக்கு வேண்டியது எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துடும், நீங்க இனிமேல் இங்க தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயின் தலகாணி வச்சுட்டு உள்ள போயிட்டு அப்படி போன பிறகு பாருங்க கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் ஆண்டு கழித்து இந்த புதுசா திருமணம் முடிச்சாங்க பாருங்க, இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சு. அப்ப திண்ணையில படுத்தா பாருங்க மாமியா, அவளு வயதாகி பாட்டியாகி இறந்து போயிட்டா. இறந்து போனவளை கொண்டு போய் நல்ல முறையில் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்படி அடக்கம் பண்ணிய பிறகு அப்பதான் இவங்க 10 வயசு பையன் போய் அந்த படுத்து கிடந்த பாயின் தலகாணி மட்டும் அந்த இடத்துல அப்படியே இருந்துச்சு. அப்ப இவங்க பையன் போய் அந்த பாயின் தலகாணி மடிச்சுக்கிட்டு இருந்தானா. அப்படி மடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்பதான் இவங்க அம்மா சொன்னாலும், அடே அந்த பாயின் தலகாணி உங்க பாட்டி படுத்தது, அவளே இறந்து போயிட்டான், அவளை கொண்டு போய் நல்ல முறையில் அடக்கம் பண்ணியாச்சு, இப்ப எதுக்குடா அந்த பாயின் தலகாணி மடிச்சுக்கிட்டு இருக்க, அதை மடிச்சு கொண்டு போய் வீசுடா ரோட்டுல அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாலும். அப்பதான் அந்த 10 வயசு பையன் சொன்னானா, அம்மா அது பாட்டி படுத்தது அப்படிங்கிறதுக்காக மடிச்சு சுருட்டி கீழே போட்டக்கூடாது, இதை மடிச்சு பத்திரமா வச்சிருக்கணும், ஏன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இது உனக்கு தேவைப்படும் அப்படின்னு அவன் சொன்னானா. ஏன்னா விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்குமா, முளைக்காது, எந்த விதை போடுறோமோ அந்த விதையாகப்பட்டது தான் முளைக்கும். அப்ப இந்த நிகழ்வுகளை எல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருமக பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படி பார்த்துக்கிட்டே இருந்து அவ என்ன செஞ்சா, ஆகா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மருமக என்ன பண்ணா, பெத்த மாமியாவை கொண்டு போய் திண்ணையில படுக்க போட்டா. ஆனா நம்ம மாமியாவை கொண்டு போய் அநாதை சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கணவன் கிட்ட ஒரே பிடிவாதம். அந்த கணவன் வந்து மனைவியுடைய சொல்லை கேட்கக்கூடியவன். அப்பதான் மனைவி சொல்றா, எங்க உங்க அம்மாவை கொண்டு போய் அநாதை சேர்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஒரு முறை வேண்டாம் அப்படின்னா மறுமுறை என்ன பண்ணிட்டா, பெத்த தாயினுடைய கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே கூட்டிட்டு போறான். எங்க அநாதை இல்லத்துல சேர்ப்பதற்காக மனைவி சொல்ல கேட்டு பெத்த தாயை கொண்டு போய் அநாதை இல்லத்தை சேர்ப்பதற்காக அப்படியே அழுதுகிட்டே கூட்டிட்டு போறான். அப்படி அழுதுகிட்டே கூட்டிட்டு போய் அம்மாவை கொண்டு போய் அநாதை இல்லத்துல சேர்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வருகின்ற பொழுது சந்தோஷ
சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு வந்தானா. அப்பதான் பாருங்க மனைவியாகப்பட்டவள் பார்த்தா, என்னடா அம்மாவை கொண்டு போய் அனாதையில சேர்க்க சொன்னோம், போகும்போது சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே போனாரு, ஆனா வருகின்ற பொழுது சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு வர்றாரு, நமக்கு ஒன்றும் புரியலையே, சரி வரட்டு அவர்கிட்டே கேட்போம் அப்படின்னு வந்த பிறகு அப்பதான் மனைவி கணவன் கிட்ட கேட்டாரா, ஏங்க போகும்போது அழுதுகிட்டே போனீங்க எதுக்குன்னு கேட்டா. அப்பதான் சொன்னா, உன் பேச்சை கேட்டு பெத்த தாயை கொண்டு போய் அனாதையில சேர்க்க போறமே அப்படின்னு அழுதுகிட்டே போனேன். சரி மறுபடி வருகின்ற பொழுது சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு வரீங்களே என்ன காரணம் அப்படின்னு. அப்பதான் சொன்னானா, அனாதை இல்லத்துல எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிச்சு, அந்த சந்தோஷத்தை நினைச்சு சிரிச்சுக்கிட்டே வந்தேன் அப்படின்னு. என்னையா அனாதை இல்லத்துல போய் ஒரு சந்தோஷம் கிடைச்சிச்சு அப்படின்னா அங்க என்னையா உனக்கு சந்தோஷம் கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கின்ற பொழுது அப்பதான் கணவனாகப்பட்டவன் சொன்னான், ஏமா அங்க என்ன சந்தோஷம் கிடைச்சிச்சு அப்படின்னா, ஓம் பேச்சை கேட்டு எப்படி எங்க அம்மாவை அனாதை இல்லத்துல சேர்க்க போனனோ அதே மாதிரி உங்க அண்ணங்காரன் உங்க அன்னிகாரி பேச்சை கேட்டு உங்க அம்மாவை அனாதை இல்லத்துல சேர்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால எங்க அம்மா அங்க அனாதை இல்ல, எங்க அம்மாவுக்கு துணையா உங்க அம்மா இருக்கு, உங்க அம்மாவுக்கு துணையா எங்க அம்மா இருக்கு, அதை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான. காரணம் என்ன, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு, அந்த வையகத்திலும் வழுக்கு பாறை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனிதன் போடக்கூடியது மனக்கணக்கு, இறைவன் போடக்கூடியது விதி கணக்கு. மனிதன் போடக்கூடிய மனக்கணக்கில் இருந்து யாரும் தப்பிச்சிடலாம், ஆனால் இறைவன் போடக்கூடிய விதி கணக்கில் இருந்து யாரும் தப்பவே முடியாது. அதான் சொன்னாங்க, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல பாருங்க, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலமே சொந்தமடா அப்படின்னாங்க. இன்னைக்கு ஆறடி நிலம் எல்லாம் யாருக்கும் கிடையாது அப்படின்னு உள்ளதா போதும், கைப்பிடி சாம்பலை வெளியே தள்ளிடும், அது அவன் சாம்பலா இல்லை அடுத்தவன் சாம்பலான்னு கூட தெரியாது. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. நம்ம எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் வச்சிருக்கலாம், எத்தனை தான் லட்ச லட்சம் கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலுமே ஒருவன் இறந்து விட்டால் பிணப்பெட்டி வாடகைக்கு தான் வாங்கணும். இதுதான் இறைவனுடைய கணக்கு. ஆகையினாலே அந்த மனிதனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் இந்த ஒன்று மட்டும் தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. இனிய குரலில் புலி போலே இசையும் அழகாய் பாடுகின்றார், விருதுகள் போலே வண்டிகளை இழுத்துக் கொண்டு ஓடுகின்றார். இனிய புயலின் குரல் போலே இசையும் அழகாய் பாடுகின்றான், எருதுகள் போலே வண்டிகளை இழுத்துக் கொண்டே ஓடுகின்றான். வனத்தில் வாழும் பறவையை போல் பாடி பறந்து திரிகின்றார். வனத்தில் வாழும் பறவையை போல் வானில் பறந்து திரிகின்றான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டார், இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. கொள்ளும் பாம்பில் குடும்பி சத்தை சொல்லிக் கொடுத்து தெரிந்து கொண்டான், உள்ள நரி போல் தந்திரத்தாள் கொடியை கெடுத்து புரிந்து கொண்டான். கொள்ளும் பாம்பு கொண்டு சத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான், உள்ள நரி போல் தந்திரத்தால் பல கொடியை கெடுத்து தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதனுக்கு தெரியவில்லை. ஆகவே அந்த மனிதனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும்
ஆனாலும் இந்த ஒன்று மட்டும் தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே, ஏன்னா அந்த மனிதனுக்கு வந்து பிறப்பு என்பது தெரியும், இறப்பு என்பதும் தெரியும். ஆனால் எப்ப எந்த ஒரு சூழ்நிலையில் மனிதன் இறப்போம் அப்படிங்கிறது மட்டும் யாருக்குமே தெரியாது. அதான் சொன்னாங்க, சாகக்கூடிய நாள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வாழக்கூடிய நாள் நரகம் அப்படிம்பாங்க. ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு எத்தனை அப்படின்னா 21,600 மூச்சு ஒரு நாளைக்கு மனிதன் விடக்கூடியது. ஒரு நாளிகைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சு எத்தனை அப்படின்னா 360 மூச்சு. ஆக ஒரு மனிதன் இருக்கும் அப்படின்னா இத்தனை கோடி மூச்சு தான் அப்படிங்கிற கணக்கு உண்டு. அத்தனை கோடி மூச்சு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய உயிராகப்பட்டதை எவனாகப்பட்டவன் எடுத்து சென்று விடுவான். ஆக இப்படியெல்லாம் மனிதனை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். அதே போல பாருங்க, இப்படிதான் பாருங்க, ஒரு மனிதனாகப்பட்டவன் ரொம்ப சோகமாக அப்படி ஒரு பாதையில் நடந்து போய்கிட்டு இருக்கு. அப்படி போய்கின்ற பொழுது எதிரே வந்த ஒருத்தர் கேட்டார், தம்பி என்னப்பா என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கு என்னப்பா அப்படின்னாரு. அப்பதான் அவன் சொன்னானா, என்ன பண்றது எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னானா. அப்பதான் அவர் கேட்டாரா, என்னடா எவனை கேட்டாலும் எல்லாம் என் தலை எழுத்து, எல்லாம் என் தலை எழுத்து அப்படி சொல்றீங்களே, அப்ப தலையில எழுத்து உண்டா அப்படின்னு அவர் கேட்டாரா. அப்பதான் அவன் சொன்னானா, ஐயா ஒவ்வொரு மனிதனுடைய தலையில வந்து எழுத்து உண்டா அப்படின்னு கேட்டால் எழுத்து கிடையாது. ஆக பிரம்மனாகப்பட்டவள் மனிதர்களை படைக்கின்ற பொழுது கையில் இருக்கக்கூடிய எழுத்தாணியை வைத்து 3 அச்சுப்பதிவு பதிப்பாரு. அச்சுப்பதிவு என்ன, 3 புள்ளி தான் தலையில இருக்கும். அந்த 3 புள்ளி என்ன அப்படின்னு கேட்டால், நீ இன்னாருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் அப்படிங்கிறது முதல் அச்சுப்பதிவு. இரண்டாவது அச்சுப்பதிவு என்ன அப்படின்னா, நீ இன்னாரை திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இரண்டாவது அச்சுப்பதிவு. மூன்றாவது அச்சுப்பதிவு என்ன அப்படின்னா, நீ இப்படித்தான் இறக்க வேண்டும். ஆக பிறப்பு, நீ இன்னாரை திருமணம் செய்ய வேண்டும், நீ இப்படித்தான் இறக்க வேண்டும். இந்த 3 புள்ளி மட்டும்தான் தலையில் இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக எல்லாமே வந்து கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறுபட்டு கொண்டே இருக்கும். ஆக இப்படிதான் பாருங்க. அப்ப இப்படி எல்லாம் எதுக்கு வந்தவர் வந்து சொல்லிட்டு போகின்ற பொழுது அதற்கு அடுத்தபடியாக ஒரு பெண்மகள் வழியில வந்தா. காரணம் என்ன, அந்த பெண்மகளுக்கு வந்து குழந்தை என்பது இல்லை. அப்பதான் பாருங்க, பக்கத்தில் இருக்கவங்களாம் சொன்னாங்களா, இவளுக்கு குழந்தை இல்லை, இவ மலடி அப்படின்னாங்களா. எப்படி ஒரு குழந்தையை பெற்று எடுத்துட்டா அவள் தாய், ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அவள் மலடி அப்படிம்பாங்க. மலடினா என்ன, குழந்தையை பெற முடியாதவங்க மலடியா? கிடையாது. மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா, பெண்களை விட அதிகமான மலட்டுத்தன்மை ஆண்கள் கிட்டத்தான் இருக்கும். மலடி உண்டு. மலடினா யாரு, குழந்தை பெற முடியாதவங்க மலடி கிடையாது. ருதுவாகாமல் வயதுக்கே வராமல் இருப்பாங்க பாருங்க, அவங்க தான் மலடி. வயதுக்கு வந்தவங்க யாருமே மலடி அப்படிங்கிறது கிடையாது. அப்ப மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது யாருக்கிட்ட உண்டு அப்படின்னா, பெண்களை விட அதிகமான மலட்டுத்தன்மை ஆண்கள் கிட்டத்தான் உண்டு. இதுதான் அறிந்து ஆராய்ந்து சொன்ன ஒரு விஷயமாகப்பட்டது. அப்ப பாருங்க, ஒரு பெண்ணாகப்பட்டவள் கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது சொல்லுவாங்க, ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது அவளுக்கு மறு ஜென்மம் அப்படிம்பாங்க. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து 45 அளவு யூனிட் தான் வலியை தாங்க முடியும். 46 அளவு யூனிட் வலி வந்துருச்சு அப்படின்னா அவங்க வலியை தாங்க முடியாமல் இறந்து போயிடுவாங்க. ஆனால் ஒரு தாயாகப்பட்டவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அவளுக்கு எவ்வளவு வலி வலிக்கும் அப்படின்னா, 45 அளவு யூனிட்ல இருந்து 52 அளவு யூனிட் வரைக்கும் வலிக்கும். அந்த வலி வந்து மரணத்திற்கும் அப்பாற்பட்ட வலி. அப்ப அந்த வலியை தாங்கி அந்த குழந்தையை அவ பெற்றெடுக்கிறா அப்படின்னா அதுதான் அவளுக்கு மறு ஜென்மம். அதான் சொல்லுவாங்க பிற சவம் அப்படின்னு. பிற என்பது வேறு, சவம் என்பது வேறு. சவம்னா பிணம்னு அர்த்தம். அந்த குழந்தையை பெற்றெடுக்க முடியாமல் அன்னவள் இறக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதை அறிந்தான் தமிழன் முன்கூட்டியே. அதனாலதான் அதுக்கு பேரு பிரசவம் அப்படின்னு வச்சா. இப்ப பாருங்க, அந்த குழந்தையாகப்பட்டதை பெற்றெடுத்து தொட்டியில போட்டு தாலாட்டு பாடுவாங்க. தாலாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பலவிதமான தாலாட்டு உண்டு. இப்ப நடைமுறையில் உள்ள ஒரு தாலாட்டு என்ன அப்படின்னா, ஆறாரோ ஆரிரரோ அப்படிங்கிற ஒரு தாலாட்டு இப்ப நடைமுறையில் உண்டு. உண்மையான தாலாட்டு என்ன, ஆறாரோ ஆரிரரோ அப்படிங்கிறது உண்மையான தாலாட்டா? கிடையாது. உண்மையான தாலாட்டு என்ன, யார் யாரோ, யார் உயிர் யாரோ. அதாவது போன ஜென்மத்தில் நீ யாரோ, நான் யாரோ, இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு தாயாரோ, நீ எனக்கு மகனாரோ அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் யார் யாரோ, யார் உயிர் யாரோ அப்படின்னு அன்னைக்கு தாலாட்டு பாடுனாங்க. ஆனால் இப்போ காலப்போக்கில் எல்லாமே மறுவிட்டது. அப்போ இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த மண்ணில் பிறந்த மனிதன் வந்து எது வேண்டுமானாலும் இருந்தும் இல்லாமல் வாழ்ந்து விடலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்னாங்க. அந்த ஒன்று என்ன அப்படின்னா, அதுதான் பணமாகப்பட்டது. இந்த பணம் இல்லை என்று சொன்னால் இந்த மண்ணில் எந்த ஒரு மனிதனுக்குமே மதிப்பே கிடையாது. அதான் சொன்னாங்க, காசா லேசா லேசா காசா, கடைசியில அந்த காசா லேசா அப்படின்னா காசை முன்னுக்கு வச்சான், கடவுளை பின்னுக்கு வச்சான். பணக்காரனுடைய மகன் செலவாளி, செலவாளியினுடைய மகன் கடனாளி, கடனாளியினுடைய மகன் பொறுப்பாளி, அந்த பொறுப்பாளியினுடைய மகன் தான் பணக்காரர். ஆக அப்ப பணத்தினுடைய சுழற்சியாகப்பட்டது இதுதான். அப்ப அந்த பேர்பட்ட பணம் மட்டும் இருந்து விட்டால் போதுமா? நல்லதொரு மனமும் நல்லதொரு குணமும் மனிதனுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஆகையினாலே அந்த பணத்தை பந்தியிலும் பண
குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே பெரியாளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாது. ஒன்னும் தெரியாளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாது. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளே, என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாரே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இது பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே. பிழைக்கும் மனிதனில்லே. ஆலையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் திகழும் உள்ளதான். ஆலையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் நிகழும் உண்மைதான். ஏழ்மையிலே வந்தால் நேசம் யாரும் இல்லை. ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இது பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே. பிழைக்கும் மனிதனில்லே. முன்னால் உயர்ந்த நிலையில் பேர்கள் உண்டு. அவர்களது நிலை போற்றும் போது ஒருங்குவார்கள் கண்டு. உன்னால் உயர்ந்த நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு. அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒதுங்குவார்கள் கண்டு. ஞான உணர்வு போது ஒதுங்குமே கொண்டு. மன்னாய் அவனை மதித்து நேனி துணிவுமே கொண்டு. உறுதியோடு பாடுபட்டால் வெற்றியும் உண்டு. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே. பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. ஆகவே இந்த மனிதனுக்கு இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொண்டே இருந்துட்டாலும் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது ஏன்னா நான் பேசுறதுக்குன்னு ஆளை கூட்டிட்டு வந்துட்டு அவங்கள உள்ள உட்கார வச்சுட்டு நான் மட்டும் வெளியில பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ஆகையினாலே இந்த இடத்துல வந்து உலகத்தில் ஆரம்பத்திலே சொன்ன தாய்க்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆகையினாலே இந்த இடத்துல என்னை பெற்ற தாயாகப்பட்டவளை ஒரு முறை நினைத்து வணங்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே பத்து மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா எறும்பு அண்டாம தூசி தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மாவோ கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பால் சோறு ஊட்டி வளர்த்த அம்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா. அம்மா நான் சும்மா இல்லடா
அவ இல்லே நான் யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி பூமி நம்மளை தாங்கி கொண்ட சுவாமி சுவாமி. பெத்தவளை மறந்தா அவ செத்தவனே தாண்டாம், அந்த உத்தமியே நினைச்சா அவ உத்தமனே தாண்டாம். ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா, புது சேல வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பார்ப்பதுக்கா. எத்தனையோ பிறவி நீ உம்முகத்தில் நாம் ஒழிக்கேன், எங்க போய் தேடுவேன் அம்மா பட்ட கடனை நான் அடக்கேன். நான் கண்ட கனவுலே நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலோ கலகலன்னு சிரிச்சு கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரே தொடச்சு. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழையில்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது மீண்டும் இந்த மண்ணில் வந்து தோன்ற வேண்டுமே. வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்த்த வேண்டுமே. எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை, சிறகொடிந்த கிளை, என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே. அன்னை ஓர் ஆலயம், அன்னை ஓர் ஆலயம். என் தாயெனும் கோவிலை காக்க மறந்திட்ட பாவிகடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே. என்னை தொட்டாலும் பார்த்தாலும் தோசமடி கிளியே, எனக்கேலேலு ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே. அராரிராரோ நான் இங்கு பாடே, என் தாயே நீ கண்ணுறங்கு, என்னோடு மடி சாய்ந்து வாழும் காலம் கொஞ்சமே, நம் தாயின் பாதம் சொர்க்கமே, அதை நீ அறியாயோ. அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் வாழ்கிறதே. அரறிராரோ நான் இங்கு பாடே, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோடு மடி சாய்ந்து. பொண்ணு போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா, சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது, சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது. அம்மா என்னும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம், எல்லோருக்கும் வாய்க்குமாயிதை காதால் கேட்கிற பாக்கியம். தேவன் தரும் தாய்மைதான், வேண்டாம் எனும் பெண்மைதான் ஒரு விந்தையானதே. அம்மா எனும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா. இரத்தத்தை நான் தந்தாலுமே தியாகத்துக்கீடாகுமா, பட்டக்கடல் தீர்ப்பேன் என்றால் ஓ ஜென்மம் போதாதம்மா. இப்படியெல்லாம் பாருங்க,
தாய்க்கு பத்த எத்தனையோ கவிஞர்கள் பாட்டு எழுதியிருக்காங்க. தந்தைக்கு யாரும் பாட்டு எழுதியிருக்காங்களா? கிடையாது. ஆக தாய்க்கு தான் அதிகமான பாடல், தாய்க்குன்னு கிடையாது. ஒரு ஆண்களை விட அதிகமான கவிஞர்கள் வந்து எல்லா கவிஞர்களுமே பெண்களுக்கு தான் அதிகமான பாடல் எழுதுனாங்களே தவிர ஆண்களுக்கு எந்த கவிஞர்களுமே அதிகமாக பாடல் எழுதுனதே கிடையாது. காரணம் அப்படியெல்லாம் சில விஷயங்கள் விவரங்கள் உண்டு. ஆகையினாலே 10 மாசம் என்ன சுமந்து வெற்றி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து முத்தி வளர்த்தே அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா எறும்பு அண்டாம தூசி குண்டு சேராம எறும்பு அண்டாம தூசி குண்டு சேராம தொப்பு கோரி அறுத்தெடுத்த அம்மா தன்னுடைய பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பால் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஆட்டாட்டி விரலை கொடுத்து அக்கண்ணா சொல்லி கொடுத்து அண்ணாடு கூட கொடுத்து நெல்லு சோறு பொங்கி கொடுத்து ஆட்டாட்டி விரலை கொடுத்து அக்கண்ணா சொல்லி கொடுத்து அண்ணாடு கூட கொடுத்து நெல்லு சோறு பொங்கி கொடுத்து கணவத்தை நடவனுக்கு கால் சட்டை தச்சு கொடுத்து சிறுபாடு சேர்த்து வச்சு சிறு பெண்ணு வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் காண நான்கு பதறிப்போ அம்மா 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 கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கமே பதறி நிற்பே காய்ச்சல் வந்து நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன் ஏன் புள்ள கணக்கறில்லை 8 ஊரு சொல்லி வைப்பேன் ஆளுக விட்டு கூட தாங்க என்ன படிக்க வைப்பே உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா 10 மாசம் என்ன சுமந்து வெற்றி எடுத்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா குடிகார அப்பனுக்கு அடிமனமாக்கப்பட்டு கோபுரமான உயரு முழுமையும் தாங்கிக்கிட்டு குடிகார அப்பனுக்கு அடிமனமாக்கப்பட்டு கோபுரமான உயரு முழுமையும் தாங்கிக்கிட்டு 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடல் பட்டு ஆயுசுக்கு நான் படிக்கு அத்தனையும் தாங்கி புட்டு பச்சதம்ப போது உள்ள பாதியிலே உசிர விட்டு அம்மா 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 பச்சதம்ப போது உள்ள பாதியிலே உசிர விட்டு 10 தொட்டு கட்டின உனக்கு பச்சை மூங்கி கட்டு ஆனார சொன்ன வாழ்க்கை அரிசி போட வச்சு புட்டு பறிமுடத்த சுமந்து இல்லை கூட உனக்கு வச்சு புட்டு பாலூட்டி என்ன வளர்த்து அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கே பாவி மகை சும்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கே பாவி மகை சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்து அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலாத்தங்கு ஊட்டி வளர்த்து அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா ஆராரிரோ ஆராரிரோ ஆராரிரோ, ஆரிராரிரோ, ஆராரிரோ
ஆகவே இந்த இடத்திலே என்னை பெற்ற தாயாகப்பட்டவளை நினைத்து வணங்கிவிட்டாலும் இந்த இடத்திலே யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் கேட்ரிங் பேர் சொன்னார், அவர் பேர் அன்பு என்னமோ ஒரு பேர் சொன்னார் கேட்ரிங்னு சொல்லி.